Hello friends, NEET aspirants எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு கவுன்சிலிங் MBBS BDS கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன். ஸோ அதில் ப்ராஸ்பெக்டஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற கேட்டகரிஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் கேட்டகரி ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏ அப்படின்றது என்ன, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது கவுன்சிலிங் 2 ரவுண்ட் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட். ஸோ 2 ரவுண்ட்லையுமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கேட்டகரி ஏ, கேட்டகரி A1, கேட்டகரி பி, கேட்டகரி சி, கேட்டகரி டின்னு டிஸ்பிளே ஆகும். அதில் கேட்டகரி ஏ அப்படின்றது எந்த கேட்டகரி, என்ன காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ பியோர் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா per year tuition fee for MBBS. So MBBS in pure government medical college la neenga padikkanum appadina 13,610 rupees. So approximately 13,000 ரூபாய் வந்து நீங்க per year pay பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலேஜஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா கேட்டகரி ஏ. ஸோ நீங்க கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு கேட்டகரி ஏல காமிக்கிற சீட்ஸ் வந்து என்ன சீட்ஸ் அப்படின்னா பியோர் MBBS கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். கேட்டகரி A1 கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா ESIC மெடிக்கல் காலேஜஸ், PGI, MSR, KK நகர், சென்னை. ஸோ இந்த ஒரு காலேஜ் வந்து கேட்டகரி A1ல இருக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி தான், பட் இங்கே வந்து பாண்ட் இருக்கும். ஸோ இது வந்து கேட்டகரி A1ல இருக்கிற இதுவும் MBBSக்கான காலேஜ் கவர்மெண்ட். ஸோ கேட்டகரி B பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங். ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்றது என்ன, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS சீட் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரைவேட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற MBBS சீட்ஸையும் வந்து கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதில் கேட்டகரி பியில் வர்றது வந்து கவர்மெண்ட் கோட்டா. நீங்கள் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. மேம் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ்லேயும் உங்களுக்கு 2 கோட்டா இருக்கும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டா வந்து கவுன்சிலிங் போய் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 4 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர் இயர் 4 lakh per year tuition fees. MBBSக்கு பிரைவேட் காலேஜில் டிஃப்ரென்ஸ், கவர்மெண்ட் காலேஜுக்கும் பிரைவேட் காலேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அங்கே வந்து 13,000 ஒரு வருஷத்துக்கே நீங்கள் வந்து கட்டுற டியூஷன் ஃபீ வந்து 13,000, பட் இங்கே வந்து யூ ஹாவ் டு பே 4 lakh per year. ஸோ இதுக்கு வந்து ESI மெடிக்கல் காலேஜுக்கு இட் வில் பி அரௌண்ட் 1 lakh per year. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். இது வந்து BDS. ஸோ பிடிஎஸ்க்கு இருக்கிற கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் இருக்கிற சீட்ஸ் வந்து எந்த கேட்டகரியில் ஃபில் ஆகும் அப்படின்னா கேட்டகரி சி. நெக்ஸ்ட் கேட்டகரி டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு பட் இன் ப்ரைவேட் காலேஜ். ஸோ ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னா என்ன மேம், அது என்னது, கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 2.5 lakhs. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஸ் பண்ணணும் பர் இயர் வந்து பிடிஎஸ்க்கு வந்து 2.5 lakhs அப்படின்றது என்ன அப்படின்னா, பிடிஎஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டூயிங் இன் KSR ஒரு PSG ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங்கில் போய் இந்த கோட்டாவில் நீங்கள் சீட் எடுத்தீங்கன்னா அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த 2.5 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் குறைஞ்ச ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கண்டினியூ யுவர் ஸ்டடீஸ். ஸோ இதுதான் வந்து கேட்டகரி A, A1, B, C, D அப்படின்ற சீட்ஸை இங்கே இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் ஸோ கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு கேட்டகரி ஏல சீட்ஸ் இருக்குது, வேக்கன்சி இருக்குது. சப்போஸ் 10 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, 10 சீட்ஸ் இருக்குது, பட் நீங்கள் இந்த சீட்ஸை செலக்ட் பண்ணலை, நீங்கள் வந்து வெளில வந்துட்டீங்க, ஆப்ட் அவுட் அப்படின்னா நீங்கள் இந்த சீட்டை செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து கேட்டகரி பிக்கு போகிறீங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணாம், நான் நினச்ச கவர்மெண்ட் காலேஜ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து MMC வேணும்னு வச்சுக்கோங்க, MMCயில் ஜாயின் பண்ணும் அப்படின்றது தான் உங்களோட ட்ரீம். பட் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கேட்டகரி ஏல சீட் இல்லை அப்படின்றது, கேட்டகரி ஏல சீட் இருக்குது பட் MMCயில் சீட் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் அதை செலக்ட் பண்ணாமல்
கேட்டகரி பில இருக்க சீட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சீட் அவைலபிள், கேட்டகரி ஏல சீட் இருக்கு ஆனா நீங்க நினைச்ச காலேஜ்ல சீட் இல்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, கேட்டகரி பில நான் பிரைவேட் காலேஜ்ல நான் எடுத்துக்கிறேன், பிஎஸ்ஜியில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு சீட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் பண்றீங்க. இதே நீங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும்போது திரும்ப உங்களால கேட்டகரி ஏல இருக்கிற சீட்ஸை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா திரும்ப நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க, when the seats are available in category A, கேட்டகரி ஏல சீட் இருக்கும்போது if he or she opt out அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணல, எனக்கு கேட்டகரி ஏல வேண்டாம் அப்படின்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா then he or she cannot claim the seats in category A during the subsequent phases of counseling. So இதே மாதிரி தான் when the seats are available in category A1, இப்போ கேட்டகரி A1ல ஒரு ஸ்டூடெண்ட் போறாங்க, உங்களுக்கு கேட்டகரி A1ல அவங்க சொல்றாங்க ஒரு சீட் இருக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு கேட்டகரி A1ல எனக்கு இந்த சீட் வேணாம், நான் கேட்டகரி சியில் எடுத்துக்கிறேன்னு நீங்க எடுத்துட்டு திரும்ப செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் அவங்க கொடுக்கும் போதே நீங்க எடுக்காம திரும்ப இன்னொரு ரவுண்ட்ல போய் நீங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டா நோ. அதுதான் இங்க சொல்றாங்க, when the seats are available in category A1 சீட் இருக்கு பட் he or she opt out, நீங்க எடுக்கல அப்படின்னா then he or she cannot claim the seats in the category A1 during subsequent phases of counseling. Next, when the seats are available in category B, category B ல சீட் இருக்கு, ஸோ சீட் இருக்கு ஆனா நீங்க கேட்டகரி பியை செலக்ட் பண்ணாம அதர் கேட்டகரியில இருந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் உங்களால செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்ல திரும்ப கேட்டகரி பில உங்களால செலக்ட் பண்ண முடியாது. அதேதான் இந்த சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் கேட்டகரி சீட் அவைலபிளா இருக்கும் போதே யூ ஆர் ஆப்டிங் அவுட், நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா திரும்ப சப்சீக்வெண்ட் ஃபேஸ்ல உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா you cannot claim the same seat in the same category. So when the seats are available in category D, if he or she opts out, then he or she cannot claim the seats in the category D. category D ல உனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் கொடுத்தாங்க, நம்ம வந்து அந்த சீட்டை வேணான்னு சொல்லிட்டோம், திரும்ப செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல அதே கேட்டகரியில சீட்டை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா no, you cannot claim that. So what is wait list, what is opted out அப்படின்னு கேட்டிங்கன்னா, wait list அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து என்னோட கேட்டகரி, இப்போ நான் வந்து பிசி கேட்டகரி அப்படின்னா இப்போ என்னோட கேட்டகரிக்கு நான் கவுன்சிலிங்க்கு என்ன கால் பண்ணுறாங்க, நான் கவுன்சிலிங்காக போயிட்டேன், நான் கவுன்சிலிங் வாசல் வரைக்கும் நான் போயிட்டேன், பட் என்னோட நேமுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட சீட் காமிக்கல, பட் ஐ மீன் அ வெயிட்டிங் லிஸ்ட். ஏன் அப்படின்னா சீட்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட், சீட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி அவங்க ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, அந்த சீட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க, அதனால சீட்ஸ் எக்ஸாஸ்ட் ஆனதுனால நான் இன்னும் கவுன்சிலிங்கே அட்டென்ட் பண்ணல, நான் இன்னும் சீட்டே எடுக்கல, நான் எதையும் ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட் லிஸ்ட் அப்படின்னா எப்போ வெயிட்டிங் லிஸ்ட் வரும் அப்படின்னா when there is no seat, when the seats are exhausted, சீட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, automatically the candidate will be wait listed in the order of rank. ஸோ நீங்கள் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ வெயிட் லிஸ்ட் அப்படின்றது சீட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதே ஆப்டட் அவுட் அப்படின்னா சீட் இருக்கு, when the seats are available in a particular category and if the candidate does not take the seat in that particular category, it is opted out. சீட் இருந்துச்சுக்கன்னா பட் நீங்க தான் என்ன பண்ணல, அந்த சீட்டை செலக்ட் பண்ணல, நீ அதை வேணான்னு சொல்லிட்ட இல்லையா, அப்போ வர கண்டிஷன் வந்து என்ன சொல்றாங்க, ஆப்டட் அவுட். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வெயிட் லிஸ்ட் அண்ட் ஆப்டட் அவுட். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, ஸோ அந்த கேட்டகரியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல நீங்க போகும்போது அங்க சீட் அவைலபிளா இருந்ததுன்னா நீங்க அப்பயே செலக்ட் பண்ணிடணும். நான் அடுத்த ரவுண்ட்ல இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்றது தான் இந்த பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.